ஏஏசி பிளாக்ல வீடு கட்ட போறீங்க அப்படின்னா நான் சொல்ற இந்த பாயிண்ட்ஸ்லாம் மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஏஏசி பிளாக் அப்படின்றது லோட் பேரிங் ஸ்ட்ரக்சருக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. அது வந்து ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்காக உருவாக்கப்பட்டது. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா காலம், பீம், ரூஃப் அப்படினால லோடு ஃபுல்லாவே அந்த கான்கிரீட் வழியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வால்ல எங்கேயுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த இடத்துல வந்து அதிகமாக வெயிட் ஏற்ற தேவையில்ல. அந்த இடத்துல நீங்கள் ஏஏசி பிளாக் போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல லெஸ் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதோட டெட் லோடு வந்து நீங்கள் கம்மி பண்ணி ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஏசி பிளாக் கொடுக்குறோமோ இல்லையே அதை வந்து லோடு எடுக்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்டு, இந்த ஏசி பிளாக்ஸில் நிறைய கிராக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த கிராக்ஸ்க்கான காரணம் நிறைய இருந்தாலும் மேஜராக 2 விஷயத்தை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிளாக்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் வால் செஸ் பண்ணுவீங்க. அந்த எலக்ட்ரிக்கல் வால் செஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து மிஷின் யூஸ் பண்ண சொல்லுங்கள் எலக்ட்ரிஷியனை. ஏன்னா கையில் உடைச்சாங்க அப்படின்னா அந்த பிரிக் அளவுக்கு அது ஸ்ட்ரென்த் இருக்காது அப்படின்றனால கண்டிப்பாக 4.5 வால்லையோ இல்லை 9 இன்ச்சஸ் வால்லையோ வந்து கிராக் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பிளாக்ஸ்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் லிண்டல், சன்சைடு, லாஃப்ட்லாம் போடுறீங்க இல்லையா, அப்போ வந்து சென்ட்ரிங் அடிப்பாங்க. அந்த சென்ட்ரிங் அடிக்கும் போதும் வந்து வால் வந்து நிறைய